அந்த குரங்கு. Hi friends, this is Aishwarya. Does men sexualize women's breast? Yes. Does men sexualize women's thigh? Of course yes. Does men sexualize women armpit? Does. Which is my triggering point to make this video அப்படின்னா those slow-mo edits and creepy perverty captions and comment section வந்துட்டு it's filled with crocodiles guys. I was scrolling Instagram. I stuck by watching one particular reel. That Instagram ID என்ன தெரியுமா? Pit Zone. Pit Zone. Of course. They deliberately doing what they are doing அப்படிங்கிறது வந்துட்டு அந்த இன்ஸ்டாகிராம் ஐடியிலேயே உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். Pit Zone 69. Actress fanatics hot. Paid promotion available. இவங்களுக்கு paid promotion வேற நடக்குமா? Of course they have afford வேற உயிரை கொடுத்து கத்திட்டு இருக்கேன் 42 43 சொல்லிட்டு ஃபாலோவர் கவுண்ட் இப்படி வீடியோ போட்டிருந்தா கூட 45.7K இருக்கும் போல இருக்கு. சரி ஓகே, நான் வந்து அதுக்கப்புறம் வீடியோஸ் காட்டுறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் what I am trying to say அப்படிங்கிறது. இந்த மாதிரி உடஞ்ச மாதிரி ஃபோன் வச்சிருக்கவங்க நீங்க அப்படின்னா you have to subscribe me guys. ஆக்சுவலாக நான் உங்களுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் என்னன்னா, இவங்க போடுற வீடியோஸ் எப்படி இருக்கும்னா ஒரு க்ரீப்பியான ஒரு கண்ணோட்டத்தில் எடுக்கிற ஒரு 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 வீடியோ. எவ்வளோ ஒரு நார்மலான விஷயத்த ப்ரோ யூ ஹேவ் ஹைப்பர் செக்ஸ் டிஸார்டர், ஓகேவா, யூ ஹாவ் டு மீட் சம் செக்ஸ் தெரபிஸ்ட், ஒரு நல்ல ஒரு தெரபிஸ்டா பார்த்து யூ ஹாவ் டு டேக் அ ட்ரீட்மெண்ட். ஏன்னா உன்னெல்லாம் வெளில விடவே கூடாது. இப்போ சில பேர் ஸ்லீவ்லெஸ் போட்டிருந்தாங்கன்னா அஃப்கோர்ஸ் சில பாடி வந்து எக்ஸ்போஸ் ஆகும். அதெல்லாம் வந்து நீ கேவலமான ஒரு ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்து அதையும் நீ செக்ஷுவலைஸ் பண்றனா நீ எல்லாம் ஒரு மனுஷனா? வரு போட்டு ஹார்ட் இங்கதான் நீங்க தீய விடுவீங்களா? ஆம்பிட்ல தான் வந்து நீங்க வந்து தீய விடுறீங்க. வரலட்சுமி லாஸ்டா கொடுத்துருக்க இன்டர்வியூஸ், ரீசெண்டா கொடுக்குற இன்டர்வியூஸ்லயே நீங்க பாத்துப்பீங்க she faces child abuse அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் என்னது? இதுவும் கைண்ட் ஆஃப் அபியூஸ் தான். Do you know that? நீங்க சில பேர் வந்து கேட்கலாம், இப்போ நீங்க சில பேர் வந்து கேட்கலாம், அவங்க வந்து அவங்க பாடியை காட்டுறாங்க அதனால வந்து இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் போடுறாங்க அப்படின்னு நீங்க சொல்லலாம். யூ ஹாவ் டு நோ த டிஃபரன்ஸ் பிட்வீன் எக்ஸ்போஷர் அண்ட் வல்காரிட்டி. எக்ஸ்போஷர் வேற, வல்காரிட்டி வேற. வல்காரிட்டிக்கு நான் ஒரு வீடியோ போடுறேன். This is actually vulgarity. You know what is exposure? Just ஒரு ஸ்கின்னை வந்து எப்படி சொல்றது, எல்லா நேரமும் புடவையில இருக்க முடியாது. அது மாதிரி எல்லா நேரமும் அவங்கவுங்களுக்கு கம்ஃபர்டபுள் எந்த க்ளோத்தோ அதை அவங்க போட்டுக்கிறாங்க. அதை வந்து லைட்டா ஏதோ தெரியுது அப்படிங்கும் போது அதை போய் நீங்க செக்ஷுவலைஸ் பண்றீங்கன்னா இது யார் மேல தப்புன்னு I'm not going to say that. You know, already you know. இப்போ அவங்க ஏன் வந்துட்டு இந்த மாதிரி எக்ஸ்போஸ் பண்ற ட்ரெஸ் எல்லாம் போடுறாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, I just want to clear one thing. It's just a normal skin. Even a normal skin can be a seductive thing for you அப்படின்னா you have a problem. ஓகேவா? அதுதான் நான் இந்த வீடியோலயே சொல்லணும்னு நினைச்சது. அதுதான், ஒரு நார்மல் ஸ்கின் வந்து உங்களுக்கு செடக்டிவா இருக்கு அப்படின்னா that's your problem bro. You have to change your vision. ஒண்ணுமே இல்ல, wipe your phones, touch some green and talk to your parents. புரியுதா? Just mommy things. ஏன்டா காட்டு எருமை, நீ அம்மாவை இங்க புடிச்சா தூக்குவியா? நீ அம்மாவை காப்பாத்த வேணா, நாங்களே காப்பாத்த. ப்ரோ I just want to ask you one thing. இப்போ எப்படினாலும் இதை நம்ம வந்து இந்த வீடியோ கிளிப்பை மட்டும் தனியா கட் பண்ணி போடுறதா இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும்னா ஹோல் ஷோவையே நம்ம டவுன்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த ஒரு 5 to 10 minutes கிளிப்பை வந்து நம்ம கட் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். You are actually wasting your 1 hour for this 30-second clip. இதெல்லாம் ஜஸ்ட் நார்மல்ங்க. இதெல்லாம் ஜஸ்ட் நார்மல்.
இதெல்லாம் போய் நீ செக்ஸுவலைஸ் பண்ணுவேன்னா அஃப்கோர்ஸ் யூ ஹேவ் அ வெரி வெரி ப்ரோ. நீ வெளியே நடமாடாத, உன்னையெல்லாம் வந்து நம்பி ஒரு 4-5 பொண்ணுங்களை வெளில விட முடியாது. அதனால நீ வந்து வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கோ, உனக்கு இந்த வேலை தான் கரெக்டா இருக்கும். சப்போஸ் உனக்கு வந்து இந்த மாதிரி எக்ஸ்போஸ்ன்னு சொல்லக்கூடாது, இந்த மாதிரி ஒரு ஒரு நார்மல் திங்க வல்காரா மாத்தி செக்ஸுவலைஸ் பண்ணி நீ வந்து ஒரு வீடியோ போட்டாதான் எனக்கு வியூஸ் வரும் அப்படின்னா, உனக்கு ஒரு விஷயம் நான் சொல்றேன். என்ன பண்றேன்னா, போன்ல கேமரா ஆன் பண்ணிக்கோ. Just raise your hand. You have your own armpit. Film it. Edit like a slow-mo edit. And நீங்க உனக்கு என்ன வந்து கேப்ஷன் போடணுமோ போடு, உன் இஷ்டத்துக்கு போடு. என்ன உன்னோட தானே போடுற. அதுக்கப்புறம் no one should ask questions. ஓகேவா? அகெயின்ஸ்டா உன்னை யாரும் கேட்க மாட்டாங்க. உன் கன்சர்ன்ல உன் வீடியோ போடுற. ஸோ நோ ஒன் கேன் ஆஸ்க் கொஷின்ஸ். ஸோ நீ என்ன பண்ற, நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் போடாம உன்னோட போடு. நீ பாயோ கேர்ளோ ஆம்பிட் என்ன எல்லாருக்கும் சேம் தானே, எல்லாருக்கும் ஒண்ணுதான். அதனால நீ என்ன போடுறியோ அதை வந்து உன்னோட ஆம்பிட்டை எடுத்து ஸ்லோமோ எடிட் போட்டு அதுக்கு க்ரீப்பியான கேப்ஷன் வச்சு நீ போடு. நோ ஒன் வில் கெட் ட்ராமடைஸ். ஸோ நோ ப்ராப்ளம். ஓகேவா? சரி, இதை நீ பண்ண ஒரு வேலையால நான் அவ்வளோ நாளைக்கு அந்த ஃபேனை கூட போடாம, ஃபேன் போட்டா சவுண்ட் வராதுன்னு சொல்லிட்டு வேர்வையில உட்காந்து பண்ணிட்டு இருக்கேன். இந்த வீடியோ தான் என்ன ரொம்ப ட்ரிகர் பண்ணி விட்டது. ஒரு ஷோல அவங்க சும்மா பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறத எந்த அளவுக்கு உன்னால செக்ஷுவலைஸ் பண்ண முடியுமோ பண்ணியிருக்க. தட்ஸ் ஆக்சுவலி ட்ரிகரிங் மீ ப்ரோ. சீரியஸ்லா இந்த ஒரு வீடியோ பார்த்துட்டு தான் நான் ஹோல் வீடியோ போய் பார்த்தேன். எல்லாமே வந்து ஒரு மாதிரி க்ரீப்பியா தான் இருக்கு. ஓகே, அதுதான். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குங்க. என்னால் வந்து முடியல. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷோ யூ தட் இந்த மாதிரி பீப்புள்ஸ் இருக்காங்க. ஸோ பக்கத்தில் இருக்கிற எல்லாரையுமே நீங்கள் நம்ப வேணாம். யாரெல்லாம் எப்படி பார்க்குறாங்கிறது தெரியாது. இஃப் யூ ஆர் ஓகே வித் இட்னா நீங்கள் போயிட்டே இருங்க, நோ ப்ராப்ளம். பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷோ யூ தட் திஸ் கைண்ட் ஆஃப் பர்சன், இந்த மாதிரி பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்குற பர்சன்ஸும் இருக்காங்க அப்படின்னு சொல்றதுக்கு தான் இந்த வீடியோ நான் போட்டேன். அவேர்னஸ்.